ஹாய் காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் வெல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திவாலி ஸ்பெஷல் தியோங்கான ஒரு ஒன் ஷாட் தாண்டா. ஸோ ஐ ஹோப் யூ ஆல் வில் லைக் தி ஸ்டோரி அண்ட் பிஃபோர் வி கெட் இன்டு த வீடியோ, wishing you all the love, light and joy in this Diwali season. So I hope you all will have a beautiful Diwali filling with all light and happiness. ஸோ சேஃபாக கொண்டாடுங்கடா. நிறையா பேர் என் ஃப்ரெண்ட்ஸில் வேறு இன்ஜுரி கையிலலாம் பட்டாசு அட்வான்ஸாக வெடிச்சு ஸோ பார்த்து சேஃபாக கொண்டாடுங்கடா தீபாவளியை. ஸோ வாங்கடா நம்ம டேட்டா ஷோக்கில் போகலாம். ஸோ ஜஸ்ட் ஸ்மாலாக ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்தாவணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அன் இமேஜினேஷன் அண்ட் do not take it seriously or compare it with a reality. So let's just respect our idols just the way we are do it as a fan, and this is just an imagination. Okay, so you can take Vayan as a character or yourself, not a problem da. So vaangada நம்ம டேட்டா ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ சின்னதாக ஒரு இன்ட்ரோ. ஸோ என்ன அப்படின்னா, நீங்களும் தேவங்களும் வந்துட்டு ஒரு 2 monthsக்கு முன்னாடி மேரேஜ். ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த தீபாவளி வந்து உங்களுக்கு தலை தீபாவளி. ஓகேவா? ஸோ இது போதும்னு நினைக்கிறேன். நீங்கள் 2 பேரும் வந்து லவ் மேரேஜ். ஓகே, ஸோ இல்லைன்னா இன்ட்ரோ நம்ம டேட்டா ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், ஒன் ஷாட் வந்து அப்படி இப்படின்னு தான் போகும். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் பாருங்கடா, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ சாஃப்டான பார்ட்ஸ் கூட பார்க்கலாம். ஓகே, ஸோ அந்த பார்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்கடா நம்ம டேட்டா ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இதுவே 1000 தடவை சொல்லிட்டேன், இப்போ போகலாம் வாங்கடா. ஸோ இப்போ தான் தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னாடி நீங்கள் அப்படியே அங்கே கிச்சனில் தான் உட்காந்துருக்கீங்க. அவங்க அத்தை எல்லார் வீட்டுக்கும் வந்திருப்பீங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் தனியாக வந்து சிட்டியில் இருந்துப்பீங்க. ஸோ இப்போ வந்து உங்கள் ஹஸ்பண்டோட வீட்டுக்கு வந்திருக்கீங்க. ஓகே, லைக் நீங்கள் தனியாக இல்லை, தனி கொடுத்தன இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ வந்து அவங்க ஃபேமிலி வீட்டுக்கு வந்திருக்கீங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் அங்கே கிச்சனில் வந்து அவங்க அம்மா, தங்கச்சி, அப்புறம் அவங்களுக்கு வந்து 2 தங்கச்சி தேவங்க. ஸோ நீங்கள் எல்லாம் 4 பேரும் உட்காந்துருக்கீங்க அங்கே. ஸோ இவங்க அம்மா வந்து அந்த ஸ்வீட்லாம் வந்து கிண்டிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு முன்னாடி தானே ஸ்வீட்லாம் செய்வாங்க மோஸ்ட்லி. எங்கள் சைடு அப்படி தான் செய்வோம். ஸோ அதனால் அப்படி சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஸ்வீட்லாம் செய்கிறதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்கடா. ஸோ ஒரு மாதிரி ஸ்வீட்லாம் கிண்டிட்டு, அப்புறம் லட்டுலாம் உருண்டை பிடிச்சிட்டு, அந்த மாதிரி நீங்கள்லாம் உங்களுக்குள்ளே ஜோக் அடிச்சுட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இன்னொரு சைடு வந்து அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய ஃபேமிலி. இப்போது டவுன்லனாலும் இப்போது வில்லேஜ்னால் நீங்கள் இது நல்ல பெரிய ஃபேமிலியே வச்சுக்கோங்க, ஊர் தலைவர் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் வந்து இந்த சைடில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து கொடுப்பாங்கள்ல இவங்களாவே. ஸோ அதுக்கு வந்து இவங்க வாங்கலாம் மாட்டாங்க, இவங்களாவே செஞ்சு தான் கொடுப்பாங்க. ஏன்னா எங்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சரி, ஓகேன்னு சொல்கிறேன்டா. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள்லாம் அதுக்கும் தான் சேர்த்து பண்ணிகிட்ருக்கீங்கடா. ஸோ இப்போது ஸ்வீட் எல்லாமே வந்து அப்படி பெரிய பெரிய அந்த எப்படி சொல்கிறதுனா, இந்த கல்யாணத்துக்கெலாம் வந்து சாப்பாடு செய்வாங்கள்ல பெரிய இதுலலாம். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க. நானாக அதெல்லாம் சொல்லலை, நடந்தது தான் சொல்கிறேன். சரியாடா? ஸோ பேக் டு ஸ்டோரி. இப்போது நீங்கள் எல்லாமே அது மாதிரிலாம் நீங்கள் எல்லோரும் உட்காந்து பண்ணுறீங்க. ஸோ அப்போ தான் அவங்க வந்து அவங்க அப்பா கூட வந்து இந்த வெளியில் போயிட்டு இந்த பட்டாசு அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க தம்பிங்க அது மாதிரி. ஸோ அவரோட சேர்த்து 6 பிள்ளைங்க. ஓகே, கூட பிறந்தவங்க 5 பேர், இவர் 6. ஓகே, ஸோ இப்போது பட்டாசுலாம் வாங்கிட்டு வராங்க வீட்டுக்குள்ளே. நீங்கள் அப்படியே உள்ளே தான் உட்காந்துருக்கீங்க. சுற்றி இவங்களோட கண் அப்படியே அலைப்பாயுது உங்களை தேடி. ஸோ நீங்கள் அப்படியே கிச்சனில் தான் உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்படியே ஒரு சொல்கிறது ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு கேர்ள் அந்த மாதிரி நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ஸோ ஜஸ்ட் பாஸ் வெயிட் பண்ணிட்டு காய்ஸ். இந்த பின்னாலாம் வந்து பட்டாசு சத்தமாக கேட்டுட்ருக்கு. எல்லாம் இங்கே அட்வான்ஸாக இங்கே வெடிச்சிட்ருக்காங்க. ஸோ ப்ளீஸ் அட்ஜஸ்ட் வித் இட். ஓகே, ஐ கான்ட் டூ எனி திங். வீடியோ போய்ட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் ரெக்கார்ட் பண்ணி ஆகணும். சரி, ஓகேடா, பேக் டு த ஸ்டோரி. அப்படியே அவங்க வந்து உங்களுக்காக அப்படியே சர்ச் பண்ணிட்டே இருக்கான். ஸோ எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்காக சர்ச் பண்ணிகிட்ருக்காண்டா. நீங்கள் அப்படியே ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு கேர்ளாட்டம் அங்கே உட்காந்துருக்கீங்க. ஸோ சாரீ போட்டுட்டு
நார்மலான காட்டன் சாரி அந்த மாதிரி தான். ஓகே, ரொம்ப கிராண்டாக வீட்டிலலாம் அப்படி யாருங்க இருப்பா? ஸோ இப்போது நீங்கள் தான் அங்கே அப்படி உட்காந்துருக்கீங்க கிச்சனில், கீழேலாம் உட்காந்துலாம் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் தங்கச்சிங்க கூடலாம் உட்காந்துருக்கீங்க நீங்கள். ஸோ இப்போது தேவன் அப்படியே உள்ள வரான். ஸோ அந்த வாசனை வந்து வரும்ல வெளியில். ஸோ அந்ததுலேயே மனுஷன் கண்டுபிடிச்சிட்டான் உள்ளே தான் எல்லாம் இருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே விளாண்டுட்டு அப்படியே உங்களை பார்த்தோன்னே அப்படியே என் கண்ணெல்லாம் அப்படியே பிரைட்டாகுது. லைக் அப்படியே ஸ்பார்க்லிங் மனுஷன் அப்படியே பார்த்துட்டு, என்னாம்மா சரிங்கோ அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். ஒன்றும் இல்லைடா, இந்த தடவை வந்து ஜாங்கிரி அந்த தண்டா செய்யலான்னு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஓ, அப்போது ரசகுல்லாலாம் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. என்ன அப்படின்னு சொல்லி உங்களை பார்க்குறான். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிவிட்டு மறுபடியும் திரும்பி லட்டை பிடிச்சிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு சிரிப்பாக வருது. என்ன சிரிப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறான். டே, ஏன்டா அவளை மிரட்டுற, சிரிச்சா உனக்கு இப்போ பிரச்சனையாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட தங்கச்சி ஒருத்தி கேட்குறா. எனக்கு என்ன பிரச்சனை, நீ அமைதியாக வாழையப்பார் அப்படின்னு சொல்லி தேங்க் சொல்கிறான். ஸோ அப்படியே அந்த ஸ்வீட் செய்கிறது, அப்புறம் நைட்டு வந்து ஸோ அப்படியே எல்லாமே டின்னர் எல்லாமே வந்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து அவன் தங்கச்சிங்க கூட போய் படுத்துருப்பீங்க. என்னம்மா ஒரு ரூமில் இந்த விலகி அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே நினச்சிட்டு அப்படியே வந்து ரூம் போகிறான். ஸோ இவன் மட்டும் இப்போ எப்படி தனியாக படுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தம்பிங்க கூட போய் படுக்கிறான். தம்பிங்க அண்ணங்க கூட போய் அவன் போய் படுக்கிறான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லாமே அப்படியே காலையிலேயே அந்த 3 மணி 3:30க்கெலாம் எந்திரிப்பாங்கல்ல தீபாவளிக்குலாம். ஸோ அந்த மாதிரி எந்திரிக்கிறாங்க. நீங்களும் எந்திரிச்சிருப்பீங்க. ஏன்னா அவன் தங்கச்சியெல்லாம் போட்டு உங்களை குளிக்க எடுத்துருப்பாளுங்க. எந்திரி, உனக்கு இன்றைக்கி தலை தீபாவளி, எந்திரிக்கா எந்திரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை போட்டு குளிக்க எடுத்துருப்பாளுங்க. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அப்படியே கண்ணை முழிச்சிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. ஐயோ, இந்த தற்குறியை பாரு, தீபாவளிலே மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி எல்லாம் சொல்கிறாளுங்க. தீபாவளியா, தீபாவளியா அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக கணத்தை பார்க்குறேங்க. ஆமாம், பின்ன என்ன பொங்கலா அப்படின்னு சொல்லி அவள் தங்கச்சிங்கெல்லாம் கேட்குறாளுங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு, சேச்சா அப்படிலாம் இல்லை மணி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறீங்க. ஒரு லாங்காக ஒரு செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அது வேறு இந்த பக்கம் என்ன லைட்லாம் இல்லையா. ஸோ அதனால் உங்களுக்கு கரெக்டாக தெரில. மணி என்னாடி அப்படிங்கிறீங்க. மணி ஏற்கனவே 3 ஆயிடுச்சு. அம்மா ஏற்கனவே போயிட்டாங்க வெளில, வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களாம் தாத்தரன்னு வெளில இழுத்துட்டு போகிறாங்க. தேவங்க அப்போ தான் எந்திரிச்சே வரான். ஸோ அப்படியே உங்கள் அத்தை பார்த்துட்டு, அம்மா பின்னாடி கொல்லையில் எண்ணெய் தேய்ச்சி நம்ம குளிப்பாட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குளிப்பாட்டணுமா அப்படிங்கிறம்மா பார்க்குறீங்க. ஐயோ தெரியாதா, சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி இவனோட தங்கச்சிங்கெல்லாம் வந்து உள்ள சொல்லிக்கிறாளுங்க. நீங்கள் திரும்பிட்டு, யூ மீன் நான் வந்து அவனுக்கு என்ன தேய்ச்சோம்மா அப்படிங்கிறீங்க. எக்ஸாக்ட்லி அதுதான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிற அப்படின்னு சொல்லியும் கேட்குறீங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுங்க சொல்கிறாளுங்க. தேவோட பார்த்து உங்களை ஸ்பெக்ட் பண்ணுறான். சரி அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ தேவங்களோடய ஸ்மெக் பண்ணிட்டு அவன் அவன் ஷர்ட்டை கழட்டிட்டு அவன் பின்னாடி போகிறான். குளிரவே குளிராதா எங்களுக்குலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. என்ன நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பின்னாடி கொல்லைக்கு போகிறீங்க. ஸோ அந்த சாரியில் தான் படுத்துருப்பீங்களா. ஸோ நான் அந்த முந்தானை எடுத்து இடுப்பில் சொருறீங்க. அவன் அப்படியே உங்களே பார்க்குறான் திரும்பிட்டு. அது என்னது இடுப்பில் சொருகிறது அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். ஒன்றும் இல்லை, அப்புறம் பின்னாடியே இருந்தால் அது மாதிரி மண்ணில் இதுவாகும்ல அதான் அப்படின்னு சொல்லி நீங்கள் பின்னாடி நிற்கிறீங்க. ஓ, உனக்கு எல்லாம் என்ன தைக்க தெரியுமாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட இடுப்பில் அப்படியே சாயிறான். எங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாது, சொல்லிக் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. உட்காரு, எங்கே தைக்கணுமோ தேய்ச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். இல்லை தேவையில்லை, எங்கே தைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்களே அவன்கிட்ட கேட்குறீங்க. ஸோ வந்து இந்த மாதிரி பண்ணு அது மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஸோ பேசிக்கலி நீங்கள் ஒரு டவுன் கேர்ள்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதில் வந்து ரொம்ப பெருசாக தவறான்னு தெரியாது. ஓகே, இந்த இதில்
வில்லேஜில். ஸோ அவனை வந்து இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இன்னொரு சைடு வந்து உங்கள் அத்தை வந்து அவங்க ஹஸ்பண்ட்க்கு அந்த மாதிரிலாம் வந்துச்சு அவங்க பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி குடும்பமாக தானே பண்ணுவாங்க. ஸோ அதனால் இங்கே நார்மலாக பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து சும்மாவே அசு புசும்பான். ஸோ நீங்கள் வேறு அவனுக்கு மசாஜ் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்கிறான். டே என்னடா பண்ணுற, கொஞ்சம் நார்மலாக பண்ணி தொலையேன் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்குறீங்க. ஸோ அப்படியே வந்து ஒரு 1/2 an hour போயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த தண்ணி எடுத்து ஊற்றுறது, ஸோ அந்த மாதிரி தானடா இருக்கும். தலையில் வந்து அவனுக்கு ஊற்றி விட்றது அந்த மாதிரி தானடா இருக்கும். ஸோ அந்த மாதிரி அப்படிலாம் வந்து ஒரு மணி நேரம் போகுது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள்லாம் வந்துட்டு தனியாக போயிட்டு தான் குளிக்கணும். ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போகுது. மணி இப்போ வந்து ஒரு 5ன்னு வச்சுக்கோங்க. ஸோ காலையில் வந்து அட்லீஸ்ட் ஒரு பட்டாசாவது வச்சுட்டு தீபாவளி ஆரம்பிச்சிக்கலாம் ஸ்வீட்டு சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. நீங்களும் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட இப்போ தலை தீபாவளி தானே. ஸோ அதனால் வந்து நீங்கள் அவனுக்கு ஊட்டி விட்றீங்க, அவங்களுக்கெல்லாம் ஊட்டி விட்றான். நீங்களும் வந்துட்டு அப்படியே அவன் பார்க்குறீங்க. அவன் இப்போ வந்து ஒரு வேஷ்டி சட்டை தான் போட்டிருக்கான், நீங்கள் வந்து சாரீ போட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து அவுட்ஃபிட்டுக்கு ரெஃபரன்ஸ் வேணால் நான் கொடுக்குறேன், ஓகே. ஸோ இப்போது நீங்கள் 2 பேரும் இந்த காமி மதாப்லாம் இவனோட தம்பிங்க அந்த மாதிரிலாம் வந்து நார்மலான வெடியெலாம் வச்சிட்ருக்காங்க வீட்டுக்கு முன்னாடி. ஸோ இந்த 6 மணிலேருந்தே ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ மற்ற வீட்லேயும்லாம் வந்து எல்லாமே ஆரம்பித்தாச்சு. ஸோ மார்னிங்கில் வந்து நான்வெஜ் அந்த மாதிரி தானடா இருக்கும். ஸோ நீங்கள் நார்மலாக இப்படி தீபாவளி இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். ஸோ நைட்லேருந்து இப்போ பார்க்கலாம். இப்போது ஈவினிங் ஆகுதுடா, நீங்களும் அவனும் இப்போது கோச்சில் தான் உட்காந்துருக்கீங்க. லைக் கோச் எனக்கு வாயில் வந்துச்சு. ஸோ லிவிங் ஹாலில் தாண்டா உட்காந்துருக்கீங்க. அது எனக்கு அந்த மாதிரி எப்படி இருக்கும்னு எனக்கு சொல்ல வரல. ஸோ இப்படியே எடுத்துக்கலாம். ஸோ இப்போது நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க, அவன் அப்படியே அவங்களை திரும்புகிறான். ஏன் நீங்களாம் வெடி வைக்க மாட்டிங்களோ அப்படின்னு சொல்லி நீங்கள் அவன்கிட்ட கேட்குறீங்க. நாங்களாம் நல்லாவே பார்ப்போமே, எங்கடி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ச்சே நான் தீபாவளி கேட்டேன்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. வா போய் வைக்கலாம் அப்படிங்கிறோம். வரவா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. வாடி, என் பொண்டாட்டி கூட வெடிக்காம யார் கூட அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு போகிறான். ஸோ இப்போ வெளில அந்த எல்லா வெடியும் வெடிக்கிறீங்க அது இது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தது அப்படின்னு சொல்லி செம்ம ஜாலியாக போயிட்டுருக்கு. மனுஷனோட கை வந்து அவங்க இடுப்புலேயே தான் இருந்துகிட்டே இருக்குது. அவன் வந்து அதை விடவே இல்லை. ஸோ ஒரு கையில் வந்து சாட்டை இருக்குன்னா இன்னொரு கை வந்து அவங்க இடுப்பை சுற்றி தான் இருக்குது மனுஷனுக்கு. ஸோ உங்களை பக்கத்துலேயே வச்சுக்கிறான். ஸோ நீங்கள் எதாவது வெடி வைக்கிறீங்களோ உங்களை சேஃபாக வந்து அவன் பிடிச்சிட்டே இருக்கான். ஸோ அவனுக்கு வந்து ஒரு பயம் வேறு இருந்துகிட்டே இருக்குது, ஏதாவது ஆயிரப்போதோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது செலிப்ரேஷன் எல்லாமே அப்படியே கொஞ்சம் போயிட்டுருக்குடா. ஸோ நடுவில் வந்து நீங்கள் உங்கள் அத்தை வந்து கூப்பிட்ருப்பாங்க. ஏய் வயனே இங்கே வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நீங்கள் இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஸோ உள்ளே போய்ட்டு உங்கள் அத்தை வந்து உங்கள் கையில் வந்து ஒரு பெரிய தட்டு ஃபுல்லாக அப்படியே அந்த தீபம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ விளக்கு இந்த மண்ணில் இருக்கும்ல விளக்கு, அந்த விளக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ வீடு ஃபுல்லாக போய் வச்சுட்டு வாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்து சரிங்கத்தா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தட்டெலாம் வாங்கிட்டு அப்படியே மாடிக்கு போகிறீங்க. ஸோ ஸ்டார்டிங் அப்படியே மாடியிலேருந்து வச்சுட்டு வருவாங்கல்ல, ஸோ அப்படியே வச்சுட்டு வரீங்க. நீங்கள் அப்படியே வந்து இந்த பக்கம் உங்களை தேடிகிட்டே இருக்கான். எங்கே போனால் அம்மா தானே கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட போய் அம்மா வயனை பற்றி அவன் அப்படின்னு சொல்லி அவனோட அம்மாட்ட கேட்குறான். ஸோ அவங்க அம்மா பார்த்துட்டு இப்போ தான்டா விளக்கு கையில் கொடுத்து விட்டேன், போய் வச்சிட்ருக்கா, தெரில போய் பாரு எங்கே வைக்கிறேன்னு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஸோ அப்படியே மாடியில் தான் வச்சிட்ருப்பா அப்படின்னு சொல்லிட்டு என் பட்டு கடையே மாடி ஏறி போகிறான். ஸோ மொட்டை மாடிக்கு. ஸோ நீங்கள் தான் அந்த பக்கம் வச்சிட்ருக்கீங்க. ஸோ உங்கள் முந்தாடியை வந்து எடுத்து லைட்டாக இடுப்பில் வச்சுட்டு அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கீங்களா. ஸோ பின்னாடிலேருந்து வரான். ஸோ யூ கேன் லிட்டரலி ஃபீல் ஹிஸ் பிரெத் இன் யுவர் நெக். ஸோ அப்படியே உங்கள் நேப்பில் வந்து லைட்டாக கிஸ் பண்ணுறான். அப்படின்னு சொல்லி லைட்டாக உங்கள் நேப்பில் கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. முன்னாடி பண்ணுறீங்க அப்படிங்கிறான். ஏன் பார்த்தா தெரிலையோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. தெரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அவனோட 2 ஆமையை அப்படியே உங்களோட இடுப்பை சுற்றி வைக்கிறான். ஸோ அப்படியே உங்களை அப்படியே அவனோட செஸ்ட்டில் அப்படியே இழுக்கிறான்.
ஸோ நீங்கள் அப்படியே லைட்டாக அப்படியே ரிலாக்ஸ் ஆகிறீங்க மெம்பரேஸில் தேவங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சொல்கிறேன் அப்படிங்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே அவனை அப்படியே அண்ணாந்து பார்க்குறீங்க. விளக்கெலாம் வைக்கணும், அணைஞ்சிரும் அப்படிங்கிறீங்க. நீ வை, நான் அவனை பிடிச்சிக்கிறேன் அப்படிங்கிறான். என்கிட்ட நான் என்ன எகிரியாக குதிக்க போகிறேன், பிடிச்சிக்கிறேங்கிற விடு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. நக்கல், நான் பிடிச்சிட்டு தான் இருப்பேன், போய் வை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போய் அந்த மாடியில் சுற்றிட்டு அப்புறம் அந்த ஸ்டேர் சைடு அப்போலாம் வைக்கிறீங்க. அவங்கள விடுற மாதிரியே தெரியல. ஸோ இப்போ அந்த பின்னாடி அந்த கிணறு சைடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஃபுல்லாக வச்சிட்ருக்கீங்க. ஸோ நடுவில் அவன் அப்படியே உங்களோட இயருக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக கிஸ் பண்ணுறான். நீங்கள் ஒரு தங்கச்சி யாராவது வருவாங்கடா அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே அவன்கிட்ட சொல்கிறீங்க. பரவாயில்ல வரட்டும் இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களோட எவ்வளோக்கிட்ட அப்படியே ஸ்பெக்ட் பண்ணுறான். லைக் யூ கேன் ஃபீல் இட் இன் யூர் ஃபீல் ஹிஸ் மிர்க் இன் யுவர் ஸ்கின். ஸோ அந்த மாதிரி அவன் ஸ்பெக்ட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அந்த தட்டை சைடில் வச்சுக்கிறீங்க. ஸோ ஃபுல்லாக வச்சுட்டிங்க. ஓகே, அந்த பெரிய தாம்பளை மாதிரி இருக்குது. ஸோ அதை அப்படியே சைடில் வச்சுட்டு நீங்கள் அப்படியே அவனை பார்த்து திரும்புறீங்க. இப்போ தான் என் பொண்டாட்டி என்னையை பார்க்க திரும்புகிறான், எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட லெஃப்ட் சைடாக அட்டாச் பண்ணுறான். இருடா, இருடா வரட்டும். ஸோ நீங்கள் அவனை ஸ்டாப் பண்ண பார்க்குறீங்க. அவங்கள நடுவில் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கண்டினியூஸாக கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே லைட்டாக அதை புஷ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. பண்ணாட்டி முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நடுவில் லைட்டாக மூவ் ஆன் பண்ணுறீங்க. ஸோ அவனோட அப்படியே உங்களோட ஹிப்பை டயர்டாக கிராப் பண்ணி அப்படியே அவன் பக்கத்தில் இறுக்கி வச்சுக்கிறான். ஸோ நீங்கள் நைட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மிஸ்பப் பண்ணுறீங்க. அவ்வளோ நாள் ரெடி இப்போ கேஸோட முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள அப்படியே கண்டினியூஸாக கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸோ அப்படியே ஒரு 2 minutes ஆகுது. அப்படின்னா அவன் கிஸ்ஸை பிரேக் பண்ணுறான். பொறுக்கி அப்புறம் பார்த்துக்கலாம் தானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி லைட்டாக அவனோட செஸ்ட்டில் அடிக்கிறீங்க. அப்புறம்னா பயங்கரமாக பண்ணிடுவேண்டி அப்படின்னு சொல்லி அப்படியே லைட்டாக சிரிக்கிறான். ஸோ நீங்கள் அவன் பார்த்தாலே ஸ்மெல் பண்ணுறீங்க. முன்னாடி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. சரி வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபோர்ஹெடை மட்டும் இல்லை சாஃப்டாக கிஸ் பண்ணிவிட்டு போகிறான். ஸோ அப்படியே நீங்கள் அந்த தாம்பளத்தை எடுத்துகிட்டு கிச்சனுக்கு போகிறீங்க. ஸோ உங்கள் அத்தைகிட்ட அப்படி கொடுத்துட்டு நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க. ஸோ அப்படியே ஒரு நைட்டு 11 மணி வரைக்கும் அப்படியே ஜாலியாக போகுது. ஸோ பகலில் அந்த நெய்பர்ஸ் கூட, பசங்க கூட, பிள்ளைங்க கூடலாம் ஜாலியாக சந்தோஷமாக பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ ஃபைனலி எல்லா செலிப்ரேஷன்ஸும் பட்டாசு எல்லாமே முடிஞ்சுது. ஸோ 11 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வேணாம் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாலாம் ஏற்கனவே படுக்க போயிட்டாங்க. ஸோ அவங்க மற்றவங்க எல்லோரும் படுக்க ஆரம்பிச்சிட்டு ஸோ இவனும் அப்படியே அந்த ரூமுக்கு வரான். ஸோ நீங்களும் சரி இரு, நான் கிச்சனில் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன், நீ ஏதாவது ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி நீங்கள் அவன்கிட்ட சொல்லி தான் அமைச்சிருப்பீங்க. ஸோ இந்த பக்கம் பாத்ரூமில் போய்ட்டு ஷவர்லாம் எடுத்துகிட்டு வரான். ஸோ அப்போ தான் அவன் டவல் கட்டிட்டு தான் வெளில வந்திருப்பான். ஸோ உங்கள் ரூமுங்கிறனால லாக்லாம் பண்ண அவசியமே இல்லை, நீங்கள் வடுக்குள்ளே போகிறீங்க. ஸோ பின்னாடி கதவு சாத்தும்போது அவன் அப்போ தான் பாத்ரூம்லேருந்து வெளில வரான். ஸோ ஜஸ்ட்டு அவன் இடுப்பை சுற்றி ஒரு ஒயிட் கலர் டவல் அவ்வளோதான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. ஸோ அவன் ஆப்ஸு ஜஸ்ட் அப்படி ஃபுல்லாக தெரியுது. அவன் லைட்டாக அவனோட வெட் ஹேர் அப்படியே ரஃபில் பண்ணிட்டு அப்படியே வெளில வரான். ஸோ நீங்கள் அப்படியே அவனே பார்க்குறீங்க. பொண்டாடி பார்த்தா பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அப்படியே அவனோட பர்ஸை அப்படியே ஃப்ளெக்ஸ் பண்ணுறான். நீங்கள் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. எதுக்கடி பண்ணுங்க சிரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க பக்கத்தில் அவன் வரான். ஸோ நீங்கள் லைட்டாக அப்படியே அவங்கள அப்படியே பின்னாடி தள்ளி போய்ட்டு அந்த டோருக்கு பக்கத்தில் அப்படியே நிற்கிறீங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அப்படியே அவனோட ஒரு ஹேண்ட் அவங்களோட 2 விரஸ்ட்டையும் சேர்த்து மேலே பிடிச்சிக்கிறான். ஸோ இன்னொரு ஹேண்டில் அந்த கதவை அப்படியே மேலே லாக் பண்ணுறான். ஸோ நீங்கள்
தியாங் அப்படிங்கிறீங்க, என்னாடி அப்படிங்கிறான். ரொம்ப மூடில் இருக்க போல் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், ரொம்ப மூடில் தான் இருக்கேன். ஏன் சால்வ் பண்ணுறியா அப்படின்னு சொன்னேன். மேக்ஸே சால்வ் பண்ண தெரியாது, ஒன்றை சால்வ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிங்க லைட்டாக ஜோக் பண்ணுறீங்க. அவன் அப்படியே சிரிக்கிறான். ஸோ லைக் எப்படி சொல்கிறது, ஒரு மூடோட சிரிக்கிறான். யார்டி சொன்னால் என்னை சால்வ் பண்ணுன்ட்டு, ஏற்கனவே ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது, நீ ஜஸ்ட்டு எழுதுனா போதும் வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை அப்படியே அல்லைக்கா அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் தூக்குறான். ஸோ அப்படியே உங்களை பெட்டில் போடுறான். நீங்கள் அப்படியே அவனே பார்க்குறீங்க. அப்படிங்கிறீங்க, என்னாடி அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அவனோட அந்த டவல் அப்படியே அவுக்குறான்டா. ஸோ நீங்கள் இரு அப்படிங்கிறீங்க. என்ன இருக்கணும், போய் உட்காந்துக்குவா அப்படின்னு சொல்கிறான். சீச்சி அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் லைட்டாக அவனை அப்படியே இழுக்கிறீங்க அவங்க பக்கம். எனக்கு நான் பண்ணும் போல் தோணுதுரா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த பார்ட் வந்து டெலகிராம் சேனலில் வரும். ஸோ அங்கே செக்அவுட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு அதே மாதிரி ரவுண்ட்ஸ்லாம் போகுது. நீங்கள் இப்போ 2 பேரும் அப்படியே பெட்டில் படுத்துருக்கீங்க. ஸோ இப்போது அப்படியே பின்னாடி அந்த இது இருக்கும்ல, அந்த வில்லேஜ் ஹவுஸ்லலாம் இருக்கும்லடா, ஸோ கொல்லை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த பக்கம் வந்து இது வந்து உருண்டு விழுக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. ஸோ அவன் அப்படியே ஃப்ருக்குன்னு எழுந்திரிக்கிறான். ஏய் இருடி, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டப்புறம் அப்படியே அவனோட அந்த ஷார்ட்ஸ் அப்படியே எடுக்கிறான் சைட்லேருந்து. நீங்கள் ஏய் இரு, ஏதாச்சும் பூனை ஏதாவது ஓடி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஏய் நாங்கள் எங்கடி பூனைலாம் வளர்க்குறோம், அதுவும் முன்னாடி தான் நான் இருக்கு, பின்னாடிலாம் கட்ட மாட்டோம்டி அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். பூனை இல்லையா, சரி போய் பார்த்துட்டு வா, பத்திரம்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. பிகாஸ் கொஞ்சம் அர்த்தராத்திரி, எப்படி இருந்தாலும் தீபாவளி நைட்டுங்கனால சிலர் வந்து முழிச்சிட்டு கூட இருக்கலாம். ஸோ அதனால் வந்து சரி பரவாயில்ல பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் தைரியமாக சொல்லி அனுப்பிச்சி விட்றீங்க. ஸோ அப்படியே அவனோட ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுட்டு ஷர்ட்லெஸ் அப்படியே வெளில போகிறான். ஸோ அங்கே வந்து ஏதோ ஒன்று பெருசாக நின்றுட்டுருக்கு. அவன் அப்படியே லேட்டாக ஒரு ஐப்ரோ தூக்குறான். யார்ரா அது அர்த்தராத்திரியில் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். யாரும் இல்லை, இவன் தங்கச்சி தாங்க நிற்கிறா. ஏய் என்னாடி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் தங்கச்சிட்டு கேட்குறான். ஒன்றும் இல்லைண்ணா, அந்த பக்கம் ஏதோ ஓடிச்சு அதான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தங்கச்சி சொல்கிறா. ஓடிச்சா, என்ன ஓடிச்சு, இன்னொரு ஏதாவது குடிச்சதான் ஓடிச்சான்னு அப்படின்னு சொல்லிட்டு தேவன் கேட்குறான். ஆச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவன் தங்கச்சி சொல்லிட்டான். பக்கத்தில் வந்து நிற்கிறான் அவன் தங்கச்சி. இந்த அந்த இடத்துல ஏதோ உருண்டு போச்சுரா பாத்திரம், அதுக்கு தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. சரி நீ எப்போ எழுந்திரிச்ச அப்படின்னு சொல்லி அவங்க அந்த தங்கச்சிட்ட கேட்குறான். ஸோ அவள் வந்துட்டு அப்படியே அவனை பார்த்துட்டு நான் தூங்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறான். ஏன் தூங்கலை அப்படின்னு சொன்ன டம்முன்னு என்னமோ இன்னொன்று உருளுது, என்ன இலை விடாது அப்படின்னு சொல்லிட்டு தேவன் அப்படியே திரும்புகிறான். ஸோ ஏதோ மேலே இருந்து கல் அப்படியே பட்டு விழுகுது. லைக் எப்படி சொல்கிறதுனா, அந்த கூரை மாதிரி அந்த இடத்துல இருக்கும். ஸோ அதுக்கு கீழே வந்து இந்த லாஃப்ட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல கல்லுலேருந்து பட்டு ஏதோ விழுகுது. பாத்திரம்லாம் அடுக்கியிருப்பாங்கல்ல சில இடத்துல, பாத்திரம்னு இல்லை நார்மலாக ஏதாவது ஐட்டம்ஸ் அங்கே வச்சுருந்தா அது அப்படியே விழுகுது. ஓகே. ஸோ நீங்கள் சாரி. ஸோ போதையும் அவங்க வந்துட்டு அங்கே பார்த்துட்டு சுபா ஒழுங்காக ஒரு அடிக்கி கூட வைக்க மாட்டாங்களா இங்கே கன்றாவதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே எடுத்து சைடில் வைக்கிறான். தங்கச்சி வந்தால் அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறான். ஸோ இப்போ வந்து அவங்க 2 பேரும் எடுத்து வச்சுட்டு சொல்லு நீ ஏன் தூங்கவே இல்லை. வேறு பார்த்துக்கிட்டு இருந்தேன்டா. என்ன பார்த்துக்கிட்டு இருந்த, காலேஜ் ஒர்க்கா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். ஆமாண்டா, நீ ஏன் தூங்கலை அப்படின்னு சொல்லிடுறான். அப்படின்னு சொல்லி அவன் தங்கச்சி கேட்குறான். நான் நீனு அப்படின்னு சொல்லிட்டான். தங்கச்சி அப்படியே சிரிக்கிறா. ஏச்சி நீ சிரிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, சத்தம் கேட்டு எழுந்திரிச்சேன் அவ்வளோதான். சரி நீ போய் தூங்க, நான் போகிறேன், என் பொண்டாட்டி முழிச்சிட்ருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுக்கு வரான். எங்களுக்கும் தெரியுது சார் நீங்கள் எதை பற்றி சொல்கிறீங்க அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி அப்படியே பின்னாடி இருந்தா அப்படியே லைக் ஒரு டீசிங்காக அப்படியே சொல்கிறா. ஸோ இதோட இந்த வருஷம் முடிச்சிக்கலாம்டா. ஹோப் யூ ஆல் வில் லைக் தி ஸ்டோரி. ஸோ ரொம்ப நாள் கழித்து போட்டேன். ஸோ
தீபாவளி வந்துடுச்சு. 2 வாரம் ஆச்சு லாஸ்ட்டாக ஜேகேக்கு ஒன் ஷாட் போட்டு. சரி ஓகே அதனால் தேவனுக்கு எந்த போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சூன் ட்ரை பண்ணுறேன். ஓகே ஸோ டாடா பாபா, லவ் யூ அண்ட் செலிப்ரேட் அ ஹாப்பி அண்ட் பிரைட்ஃபுல் தீபாவளிடா. ஸோ லவ் யூ ஆல், டாடா பாபாய்.